ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, அளவில்லாத சந்தோஷத்தை பெறப்போகின்றாய். அப்படியெல்லாம் ஒன்றும் என் வாழ்க்கைக்கு நடக்க வாய்ப்பில்லை அப்பா. எப்பொழுதும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்றேன். ஒரு கஷ்டம் முடிந்தால் மறு கஷ்டம், ஒரு பிரச்சனை முடிந்து அப்பாடா என்று அமரும் பொழுது மறு பிரச்சனை தயாராக நிற்கின்றது. நான் என்னதான் செய்வேன் இந்த வாழ்க்கையில்? எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சமாளிக்கும் திறன் கூட இப்பொழுது வந்துவிட்டது. அவ்வளவு கஷ்டங்களை நான் பார்த்து விட்டேன். அவ்வளவு பிரச்சனைகளை நான் சமாளித்து விட்டேன். இனி எது வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்ற மனநிலையில் தான் இருக்கின்றேன். ஆசையாக விரும்பிய ஒருவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய பெற்றோரும் புரிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த புரிதல் இல்லாத வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனாலும் ஒரு சில விஷயங்களுக்கு உடன்பட்டுத்தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இல்லையென்றால் என் உயிரை நான் என்றோ மாய்த்து கொண்டிருப்பேன் என்று ஆதங்கத்தில் என் குழந்தை நீ பேசுவதை கேட்டால் என் மனமும் நோகத்தான் செய்கின்றது. அழுகாதே தங்கமே, உன்னுடைய ஆதங்கம் அனைத்தும் இப்பொழுது மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. அதுவும் அளவில்லாத மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. உன்னுடைய துணை மிகுந்த சந்தோஷமான செய்தியோடு வரப்போகின்றார். உன் துணையிடமிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. இந்த செய்தி வந்தால் என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நான் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி விடுவேன் என்று நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தியை இப்பொழுது உன் துணை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், வாழ்க்கையில் பல கனவுகள் இருந்தும் எதையும் நிறைவேறாமல் தன்னந்தனிமையில் இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த நிலை மாற வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வேண்டினாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றம் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது தங்கமே. உனக்கு எது மகிழ்ச்சியோ அதை அப்படியே உனக்கு மாறுதலாக கொடுக்க போகின்றேன். உன்னுடைய அப்பா நான் உனக்கு நன்மை செய்ய போகின்றேன். அளவில்லாத மகிழ்ச்சியை உன் துணையின் மூலமாக உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். சில சமயங்களில் அவர் வருத்தப்பட்டாலே உன் கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றது. அந்த அளவிற்கு அவர் மீது நீ அன்பை வைத்திருக்கின்றாய். பின்பு எப்படி அவரை பிரிய வேண்டும் என்று முடிவெடுப்பாய்? நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு உறவை பிரிய விடமாட்டாய். ஏன் நினைத்தாலும் அந்த உறவை உன்னிடத்தில் பிரிய முடியாது. அந்த உறவு நினைத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்து செல்ல முடியாது. நீங்கள் இருவரும் இறைவனின் அருகினால் ஒன்றிணைக்கப்பட்டவர். இனி யாராலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது. அதை மட்டும் மனதில் நிலைத்து வைத்துக்கொள். உன் துணையிடமிருந்து வரும் நல்ல செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடை. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.